வணக்கம் மக்களே, நான் உங்களுக்கு சதீஷ்குமார் பேசுகிறேன். நான் இப்போது நாமக்கல்லில் கொசம்பட்டி சைட்டில் இருக்கேன். இன்றைக்கி நாம் ஸ்ரீ பிரசல்ல கன்ஸ்ட்ரக்ஷனோட 100 days ஆஃப் எஸ்பிசி கன்ஸ்ட்ரக்ஷன் டிப்ஸில் இன்றைக்கி 2வது டிப்ஸ் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம என்ன டிப்ஸ் பார்க்க போகிறோம்னா, இப்போ நம்ம ஒரு பாத்ரூமில் டைல்ஸ் ஒட்டுறோம்னா அதுக்கு என்னென்ன திங்ஸ்லாம் நம்ம கன்சிடர் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். வாங்க. வணக்கம் மக்களே, இப்போ நம்ம ஒரு பாத்ரூம் பண்ணியிருக்கோம். அந்த பாத்ரூம் சைஸ் பார்த்திங்கன்னா 8 அடி நீளமும் 3 அடி அகலமும் கொண்ட ஒரு பாத்ரூமு, சரிங்களா? இதுக்கு நம்ம பயன்படுத்திருக்கிற டைல்ஸ் பார்த்திங்கன்னா 4க்கு 2 டைல் பயன்படுத்தியிருக்கோம். 4க்கு 2 டைல் பயன்படுத்தியிருக்கோம். அது வாலில் மட்டும் இல்லாமல் ஃப்ளோர்லேயும் சேம் சைஸையும் பயன்படுத்தியிருக்கோம். ஃப்ளோரில் பார்த்திங்கன்னா மேட் ஃபினிஷும், வாலில் பார்த்திங்கன்னா கிளாஸி ஃபினிஷும் பயன்படுத்தியிருக்கோம். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு டைல் சூஸ் பண்ணுறீங்கன்னா அது என்ன சைஸ்ன்னு ஃபஸ்ட்டு பாருங்கள். 4க்கு 2 இல்லை 2க்கு 1 அப்படின்னு பாருங்கள். இதே இப்போ நீங்கள் 2க்கு 1 அப்படின்ற டைல் செலக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் பேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா MYKங்கிற பிராண்ட் இருக்குது, அப்புறம் ROFF அப்படிங்கிற பிராண்ட் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ 2க்கு 1 அப்படிங்கிற சைஸில் பயன்படுத்துகிறீங்கன்னா உங்களுக்கு 305 305ல் MYK 30 கிரேட் இருக்கும், அதை பயன்படுத்தலாம். இதுவே ROFல கிரே கலரில் பயன்படுத்தலாம். ஸோ இப்போ நம்ம பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா 4க்கு 2 பயன்படுத்தியிருக்கோம். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒயிட் பேஸ்ட் தான் நீங்கள் பயன்படுத்தலாம். ஒயிட் பேஸ்ட் இல்லாமல் நீங்கள் கிரேவோ இல்லை சிமெண்ட்டோ மிக்ஸ் பண்ணி ஓட்டிங்கன்னா உங்கள் டைல் பார்த்தோன்னா கீழே விலக பார்க்கும். ஸோ பார்த்தீங்கன்னா அதுக்கு நீங்கள் என்ன பயன்படுத்துகிறேன்னா, நீங்கள் MYK லேட்டி கிரேட்டில் பார்த்தீங்கன்னா 315 இல்லை அதுக்கு மேலே உள்ள கிரேடை நீங்கள் பயன்படுத்தணும். அதுக்கு கம்மியாக உள்ளதை பயன்படுத்திங்கன்னா இந்த 4க்கு 2 டைல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா ஹோல்டிங்காக நிற்காது. ஸோ விலை பார்க்கும். ஒரு 1 year 2 years கழிச்சு பார்த்தீங்கன்னா டைல்ஸ் எல்லாமே விலை பார்க்கும். ஸோ அதனால் நீங்கள் 315க்கு மேலே உள்ள கிரேடை பயன்படுத்தணும். அது மார்க்கெட்டில் MYK மட்டும் இல்லாமல் நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது. ROFFலையும் பார்த்தீங்கன்னா ஒயிட் இருக்குது. ஸோ அதை நீங்கள் பயன்படுத்தலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் நம்ம பார்த்தீங்கன்னா எபாக்சி பயன்படுத்தியிருக்கோம். இது 4க்கு 2 டைலுங்கிறதுனால நீங்கள் வாலில் பார்த்தா எபாக்சி பயன்படுத்தணுன்றது அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. பட் ஆனால் ஃப்ளோரில் கம்பல்சரி நீங்கள் எபாக்சி பயன்படுத்தி ஆகணும். என்ன காரணம் கேட்குறீங்கன்னா, இப்போ நம்ம குடிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ஜாயிண்ட் விட்டு தான் இந்த ஜாயிண்டில் விட்டு தான் நம்ம டைல் லே பண்ணுவோம். 2 டைலும் என்ன காரணத்துக்கு இந்த ஜாயிண்ட் கொடுக்கலாம், இதில் நம்ம எபாக்சி அப்ளை பண்ணுவோம். இந்த ஜாயிண்ட்டு இந்த கார்னர்லாம் பார்த்திங்கன்னா நம்ம எபாக்சி பயன்படுத்தியிருக்கோம். எபாக்சி எதுக்காக பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு டைலுக்கும் இன்னொரு டைலுக்கும் உள்ள கேப்பில் நார்மலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ளோர் டைலாக ஓட்டுறப்போ அந்த கேப் விடாமல் கிட்ட ஓட்டுவாங்க. கிட்ட ஓட்டுறதுனால உங்களுக்கு கேப் இருக்காது, பட் சின்ன அளவில் கேப் இருக்கும். ஆனால் அதில் நம்ம நார்மலாக பார்த்தீங்கன்னா கிரவுட்டிங் பவுடர் போடுவோம். அந்த கிரவுட்டிங் பவுடர் போட்டிங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நாள் வரைக்கும் உங்களுக்கு எந்த ஒரு லீக்கேஜஸும் ஆகாது. பட் ரொம்ப நாள் ஆனப்போ என்ன ஆகும்னா, அந்த பவுட்ரு போயிடுச்சுன்னா அது வழியாக தண்ணி இறங்க பார்க்கும். ஸோ இப்போ நீங்கள் வீடு கட்டுறீங்க, ஒரு பாத்ரூம் ஃபஸ்ட் ஃப்ளோரில் வீடு கட்டுறீங்க அப்படின்னா, ஃபஸ்ட் ஃப்ளோரில் வீடு கட்டும்போது நீங்கள் குளிக்கிறப்ப தண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 1 year 2 year வரைக்கும் பார்த்தீங்கன்னா தண்ணி கீழே இறங்காது. இப்போ ஆஃப்டர் 1 yearக்கு மேலே பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி பார்த்தீங்கன்னா அந்த டைல் அந்த கேப் வழியாக இறங்க பார்க்கும் கீழே. அப்படி கீழே இறங்குறப்ப என்ன ஆகும்னா, உங்களோட வால்லையோ இல்லை ஃப்ளோர்லையோ பார்த்தீங்கன்னா கீழ் வீட்டில், அதாவது கீழ் ஃப்ளோரில் கிரவுண்ட் ஃப்ளோர் இருக்கக்கூடிய வீட்லையோ இல்லை சைடில் விட்ட வால்லையோ பார்த்தீங்கன்னா டேன்னஸ் ஆகும். அது பார்த்தீங்கன்னா தண்ணி உள்ளே இறங்கி செவத்தை ரொம்ப பாதிக்கும். அதாவது நம்மளோட செவர் ரொம்ப அஃபெக்டாக பார்க்கும். ஸோ டேமேஜ் வரும். வால் பார்த்தீங்கன்னா அந்த பெயிண்ட் பண்ணிங்கன்னா பெயிண்ட் உரிய பார்க்கும். ஸோ அந்த மாதிரி பிரச்சனைலாம் வரும். அது வராமல் இருக்கணும்னா நீங்கள் கம்பல்சரி பார்த்தீங்கன்னா இந்த எபாக்சி கம்பல்சரி நீங்கள் ஃபஸ்ட் ஃப்ளோரில் போடுற வீட்டில் கம்பல்சரி பண்ணிக்கலாம். அப்புறம் கிரவுண்ட் ஃப்ளோரில் பண்ணிங்கன்னா இந்த எபாக்சி கம்பல்சரி மஸ்டான்னு கேட்டால் நம்ம கொஞ்சம் அக்செப்ட் பண்ணிக்கலாம். என்ன காரணம்னா, கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்க பட்சத்தில் அந்த எபாக்சி போடாமல் விட்டிங்கனாலும் தண்ணி உங்கள் கீழே ஃப்ளோரில் தான் போகும். ஸோ அதனால் ஃப்ளோரில் போடுறதுனால உங்களுக்கு பெருசாக எஃபெக்ட் ஆக போகிறதில்ல. இதுவே நீங்கள் ஃபஸ்ட் ஃப்ளோரில் போடுறப்போ தண்ணி பார்த்தீங்கன்னா இந்த டைல் வழியாக உள்ளே இறங்கிச்சுன்னா கீழே உள்ள வீட்டில் டேம்னஸ் ஃபார்ம் ஆகும். ஸோ அந்த டேம்னஸ் வராமல் தடுக்கணும்னா கம்பல்சரி நீங்கள் எபாக்சி யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தமான டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.